எட்டாவது ஸ்லோகம். கலாகாஷ்டாதிரூபேண, அப்படி இல்லைனா கலாகாஷ்டாதி பேதேன பரிணாம பிரதாயினி விஸ்வஸ்ய உபரதௌ சக்தே நாராயணி நமோஸ்துதே. விஸ்வஸ்ய உபரதௌ சக்தே நாராயணி தே நமஹ அஸ்து நமோஸ்துதே. கலாகாஷ்டாதிரூபேண பரிணாம பிரதாயினி விஸ்வஸ்யோபரதௌ சக்தே நாராயணி நமோஸ்துதே. ஒரு சில புக்கில் கலாகாஷ்டாதி பேதேன, ரூபேனா அப்படிங்கிறதுக்கு பதிலா பேதேனா, பரிணாம பிரதாயினி விஸ்வஸ்யோபரதௌ சக்தே, விஸ்வஸ்ய உபரதௌ சக்தே, விஸ்வஸ்யோபரதௌ சக்தே நாராயணி நமோஸ்துதே. அதிசூக்ஷ்மங்களாயிருக்கிற காலத்தோடு மெஷர்மெண்ட், கலா காஷ்டா இப்படின்னு இந்த மெஷர்மெண்ட்டுகள் எல்லாம் உபயோகிச்சு இந்த பிரபஞ்சத்தை பரிணாம அவஸ்தைக்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவி, இந்த பிரபஞ்சத்தோடு வினாசக்தில சக்தியாயிட்டு இருக்கிற தேவி நாராயணி நமஸ்காரம், ருத்ராணிக்கு நமஸ்காரம். கலா காஷ்டா ஆதிரூபேண, கலா காஷ்டா தொடங்கின கால ரூபத்தால, செகண்ட்ஸ் மினிட் இப்படின்னு சொல்ற மாதிரி காலை அளவுகள், பரிணாம பிரதாயினி மாற்றத்தை கொண்டு வரவள், விஸ்வஸ்யா பிரபஞ்சத்தோடு உபரதௌ கடைசி டைமில், அவசான வேளையில, சக்தே அதுக்கான திராணி இருக்கிறவள், நாராயணி தே அப்படி இல்லாம இருக்கிற நாராயணியா இருக்கிற உங்களுக்கு நமஹா அஸ்து நமஸ்காரம் நாங்கள் செய்யறோம். இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி அதுக்கப்புறமா சிருஷ்டிச்ச அத்தனையையும் தனக்குள்ள உள்வாங்கிக்கிறதுக்கான ஆசை இருக்கிறவள். அதுக்காயிட்டாக்கும் இந்த காலத்தை ஓட விடுறா தேவி. ஒரு குழந்தை பிறக்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது, அதுக்கப்புறம் அதுக்கு பால்யாவஸ்தை, கௌமாராவஸ்தை, யௌவனாவஸ்தை, வார்த்தக்கியாவஸ்தை இப்படின்னு அந்த வளர்ச்சி அது நம்ம தெரிஞ்சுக்கிறது காலத்தாலியாக்குமே. கலா அப்படின்னு சொல்றது 30 காஷ்டகளோடு காலம், 30 காஷ்டகள் சேர்ந்தா உள்ளதாக்கும் கலா. 18 நிமிஷங்களாக்கும் கலா. இப்போ இருக்கிற நிமிஷம் கிடையாது, நிமேஷம். காஷ்டா கலா க்ஷணம் முகூர்த்தம் அஹோராத்திரம் பட்சம் ருது அயனம் சம்பல்சரம் இப்படி இருக்கிற காலத்தோடு ரூபத்தால பால்ய யௌவன வார்த்தக்கியம் தொடங்கின விசேஷங்களால பலவிதமான மாற்றங்களை உண்டாக்குறவளே. குழந்தை எப்படியுமே குழந்தையாயிட்டே இருக்கிறது இல்லை, குழந்தை வளர்றது.
ரொம்ப வயசானவாளுக்கு குழந்தையாகணும்னு தோணிட்டு காரியமில்லை. அப்படி நம்ம மறுபடியும் அந்த அவஸ்தைக்கு போக மாட்டோம். பால்யாவஸ்தையிலேருந்து யௌவனாவஸ்தைக்கு வந்துட்டா மறுபடியும் பால்யாவஸ்தைக்கு போக முடியாது. யௌவனாவஸ்தையிலேருந்து அடுத்த அவஸ்தைக்கு தான் போக முடியும். அப்படி இருக்கிற ருத்ராணி நாராயணி உங்களை நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம். பால் உறவுத்தி அது தயிராகி, அதுக்கப்புறமா அதை கடைஞ்சு அது வெண்ணையாகி, அதுக்கப்புறமா அதை உருக்கி நெய் ஆகிற மாதிரி மாற்றங்களை கொண்டு வரா தேவி. எல்லா பிரகிருதியில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கு. அந்த மாற்றத்துக்கு சக்தியா இருக்கிறவளே, ருத்ராணியா இருக்கிறவளே, பிரளய காலத்தில் இருக்கிற சக்தி ஸ்வரூபிணியா இருக்கிறவளே, அப்படி இருக்கிற தேவிக்கு எங்களோடு நமஸ்காரம். 9வது ஸ்லோகம். சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரைம்பகே கௌரி நாராயணி நமஹ அஸ்துதே நமோஸ்துதே. சர்வமங்களமங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரைம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சகல மங்கள விஷயங்களுக்கும் மங்கள ரூபத்தை கொடுக்கிற ரட்சாஸ்வரூபியாயிருக்கிற தேவி. காமார்த்தம், அர்த்தார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம் இப்படி இருக்கிற 4 புருஷார்த்தங்களையும் சாதிப்பிக்கிற அம்பாள் சர்வ அர்த்த சாதிகே. சரணடைகிறவாளுக்கு என்னெல்லாம் வரமாக்குமோ வேணும் அதெல்லாம் செய்யற தேவி. பக்தர்களை அனுகிரகிக்கிறதுக்காயிட்டே 2 கண்ணு பத்தாது அப்படின்னு சொல்லி 3ஆவதா ஒரு கண்ணு கூடி வச்சுட்டு இருக்கிற அந்த நாராயணி தேவிக்கு ஆயிட்டு நமஸ்காரம். சர்வ மங்கள மங்கல்யே எல்லாவித மங்களங்களுக்கும் மங்கள சுபாவத்தோடு ரூபத்தோடு கூடி இருக்கிற தேவி. அந்த மங்களங்கள் அப்படிங்கிறது தேவியாக்கும். சிவே மங்களத்தை செய்யற தேவி. சர்வ அர்த்த சாதிகே எல்லா புருஷார்த்தங்களையும் சாதிப்பிக்கிற தேவி. புருஷார்த்தங்கள் 4 ஆக்குமே. அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம். மோட்சார்த்தத்தை கூடியும் கொடுக்கிற திராணி இருக்கிற தேவி. சரண்யே சரணம் பிராபிக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கிற தேவி. திரைம்பகே 3 கண்ணுகள் இருக்கிறவளே. சூரியன், சந்திரன், அக்னி இப்படின்னு 3 கண்ணு இருக்கிற தேவி. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இப்படின்னு 3 வேதங்களா இருக்கிற தேவி.
கௌரி, சொர்ண கலரோடு கூடி திளங்கி நிற்கிற தேவி நாராயணி. அப்படியெல்லாம் இருக்கிற நாராயணி தேவி, தே நமஹா அஸ்து, உங்களை நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம், ஏத்துக்குங்கோ. மங்களகரமாயிருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அந்த மங்கள சுபாவத்தை கொடுக்கிற ரூபம் இருக்கிற தேவி, மங்களங்களுக்கு மங்களமாயிருக்கிற தேவி, கல்யாணங்களை செய்யறவளா இருக்கிற தேவி. கல்யாணம் அப்படிங்கிறது மங்களம். ஆசிரயமா யாரெல்லாம் தேவிய சரணாகதி அடையிறாளோ அவளுக்கெல்லாம் ஆசிரியம் கொடுக்கறதுக்காயிட்டு 2 கண்ணு பத்தாது அப்படின்னு 3ஆவதா ஒரு கண்ணு கூட வச்சுட்டு இருக்கிற தேவி. அப்படி எல்லாம் இருக்கிற அம்பாளுக்கு எங்களோடு நமஸ்காரம். சூரியன், சந்திரன், அக்னி, இப்படி 3 கண்கள் இருக்கிற தேவி. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர சக்திகளாயிருக்கிற 3 சக்தி ஸ்வரூபங்கள். பிரம்மாவோடு சக்தி ஸ்வரூபம் பிராமி, விஷ்ணுவோடு சக்தி ஸ்வரூபம் வைஷ்ணவி லக்ஷ்மி, அதே மாதிரி மகேஸ்வரனோடு ருத்ரனோடு சக்தி ஸ்வரூபம் மகேஸ்வரி. உமையாயிட்டும் ரமையாயிட்டும் இருக்கிறவள். கௌரவர்ணத்தோடு கூடி இருக்கிறவள் அப்படின்னா கோல்டன் கலர், அருணவர்ணமா இருக்கிறவள். அப்படி இல்லைன்னா குங்கும கலர்ல இருக்கிறவள். நாராயணனா இருக்கிற பரமாத்மாவோடு மாயை, மகேஸ்வரனா இருக்கிற பரமாத்மாவோடு மாயை. இப்படி 2 மாயையும் தேவிதான். மகேஸ்வரனோடு மாயையாக்கும் உமை, நாராயணனோடு மாயா ஸ்வரூபம் ரமை. திரைம்பகே கௌரி அப்படிங்கிறதுனால சிவசக்தி ஸ்வரூபமாயிருக்கிறவளே. திரைம்பகே அப்படின்னா 3 கண்கள் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரியே 3 அக்ஷரங்கள், 3 அம்பங்கள், அதுவும் திரைம்பகம்தான். திரைம்பிகே அப்படின்னாக்கா 3 அம்பங்கள், 3 அக்ஷரங்களாய் இருக்கிறவளே, அகார உகார மகாரங்களாய் இருக்கிறவளே, பிரணவஸ்வரூபமாய் இருக்கிறவளே அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற தேவிக்கு எங்களோடு நமஸ்காரம். 10வது ஸ்லோகம். சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்திபூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்திபூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம், சிருஷ்டி பரிபாலனம் சம்ஹாரம் இதுக்கெல்லாம் சக்தி பூதே சக்தியா இருக்கிற தேவி, சனாதனி எப்பவும் இருக்கிற தேவி, குணாஸ்ரயே சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு ஆசிரயமா இருக்கிறவளே,
தேவியிலேந்து தான் இந்த குணங்கள் எல்லாம் வந்திருக்கு. இந்த குணங்களுக்கு காரணமாயிருக்கிறவள் தேவியாக்கும். குணமயே நாராயணி, இந்த குணங்களாவே இருக்கிற குணஸ்வரூபையாய் இருக்கிற லக்ஷ்மி தேவி, தே நமஹா அஸ்து, உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரத்தை சொல்லிக்கிறோம். இந்த பிரபஞ்ச சிருஷ்டி, அதே மாதிரி இந்த பிரபஞ்ச பரிபாலனம், இந்த பிரபஞ்சத்தோடு லயனம், இதுக்கு எல்லாமே சக்தியாயிருக்கிற தேவி. சிருஷ்டி பண்றதுக்கு பிராமி சக்தி ஆயிட்டும், பரிபாலனம் பண்றதுக்கு வைஷ்ணவி சக்தி ஆயிட்டும், அதே மாதிரி லயனம் விநாசத்துக்கு மகேஸ்வரி சக்தி ஆயிட்டும், ருத்ராணி ஆயிட்டும், 3 சக்திகளாயிட்டு பவிச்சிருக்கிற தேவி. எல்லா சக்தியும் சேர்ந்து இருக்கிறவளும் நீதான். அதிபராசக்தியான உங்களிலிருந்து தான் இந்த 3 சக்தியும் தனித்தனியா வேறிட்டு உண்டாயிருக்கு. திரிமூர்த்திகள் உத்பவிச்சா, அதனால அந்த திரிமூர்த்திகளோட சக்தி ஸ்வரூபமாயிட்டு அம்பாளும் இருக்கே. பரமாத்மாவோடு கூடி கோத்து கட்டி இருக்கிற ஸ்வரூபமாய் இருக்கிறவளே, சக்திகளோடு அவதார ரூபிணியாய் இருக்கிறவளே, எப்பவும் இருக்கிற தேவி, சத்குண ரஜோகுண தமோ குணங்களா இருக்கிறவளும் நீதான். இந்த குணங்கள் உண்டாயிருக்கிறதும் தேவி கிட்டேந்துதான். அப்படியெல்லாம் இருக்கிற தேவிக்கு எங்களோடு நமஸ்காரம். பதினொன்னாவது ஸ்லோகம். சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திஹரே தேவி நாராயணி நமஹா அஸ்து தே நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சரணம் பிராபிக்கிற, எல்லாரையும் காப்பாத்துறதுல ரொம்ப ரொம்ப தாற்பயம் இருக்கிற அம்பாளே, துக்கம் அனுபவிக்கிற அத்தனை பேரோடும் துக்கத்தை இல்லாம பண்ணற அம்பிகே நாராயணி, உங்களுக்காயிட்டு என்னோடு நமஸ்காரம். சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே, சரணம் பிராபிச்சிருக்கிற, ரொம்ப சங்கடம் அனுபவிக்கிற எல்லாரையும் காப்பாத்தனம் அப்படிங்கிற தாற்பயம் இருக்கிறவளே, சர்வஸ்யா சகல லோகத்தோடும், ஆர்த்திஹரே சங்கடங்களை இல்லாமாக்கிறவளே தேவி நாராயணி தேவி, தே நமஹா அஸ்து, உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். தீனர்கள் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது, சொர்க்கம் தொடங்கின லோகங்களில பலவித சுகதுக்கங்களை அனுபவிக்கிறவா. ஆர்த்தர்கள் அப்படின்னு எனக்கா
பலவிதமான துரிதங்களை அனுபவிக்கிறவா. இவாளையெல்லாம் பராயணா, காப்பாத்துறதுக்கு தாற்பயம் இருக்கிற தேவி. சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணா, எல்லா விதமான துக்கங்களிலேந்தும் எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு திராணி இருக்கிற தேவிய நாங்கள் இதா நமஸ்காரம் பண்றோம். சகல லோகத்தோடும் எல்லாவித கஷ்டங்களையும் இல்லாம பண்ணற துக்க நாசினியா இருக்கிற அம்பாளா இருக்கிற நாராயணி, உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். 12வது ஸ்லோகம். ஹம்சயுக்த விமானஸ்தே பிரம்மாணி ரூபதாரிணி கௌஷாம்பட்சரிகே தேவி நாராயணி நமஹ அஸ்து தே. ஹம்சயுக்த விமானஸ்தே பிரம்மாணி ரூபதாரிணி கௌஷாம்பட்சரிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. அரையன்னத்தால உண்டாக்கப்பட்ட வாகனம் விமானம். நாலு குதிரைகளை எப்படியாக்குமோ தேரில கெட்டி தேர வாகனமாக்கி உபயோகிக்கிறது, அதே மாதிரி அரையன்னம் ஹம்சங்களை இதே மாதிரியே உபயோகிச்சு அத ஒரு விமானமாக்கி மாற்றி அதுல உட்காந்து யாத்திரை பண்ற தேவி. ஹம்ச விமானத்துல ஸ்திதி செய்யறவளே, பிரம்மாணி தொடங்கின பல பல தேவி ரூபங்களை தரிச்சிருக்கிற அம்பாளே, குஷஜலம் ஆயுதமாயிருக்கிறவள், கௌஷாம்பட்சரிகா குஷப்புல்லு தர்பப்புல்லு மந்திரத்தோடு கூடிட்டு புண்ணியாக ஜலமாயிட்டு அந்த ஜலத்தை எல்லாரோட மேலேயும் தெளிச்சு சுத்தி பண்ணற அம்பிகையாயிருக்கிற நாராயணி தேவி, உங்களுக்கு நமஸ்காரம். ஹம்சயுக்த விமானஸ்தே, ஹம்சங்களோடு கூடின விமானத்துல இருக்கிறவளே, பிரம்மாணி ரூபதாரிணி பிரம்மி ரூபத்தை தரிச்சவளே, பிரம்மாவோடு சக்தி ஸ்வரூபத்தை தரிச்சவளே, கௌஷாம்பட்சரிகே குஷப்புல்ல உபயோகிக்கிறவளே, தேவி நாராயணி, ஹே நாராயணி தேவி, தே நமஹா அஸ்து, உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். கலசத்துக்குள்ள தர்பை உபயோகிச்சு அந்த ஜலத்தை மந்திரம் சொல்லி புனிதமாக்கி தீர்த்த ஜலமாக்கி அந்த கமண்டலூல இருக்கிற ஜலத்தை தெளிச்சு எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துற பிரம்மாணி தேவிக்கு எங்களோடு நமஸ்காரம். அப்படியாக்குமாரா நாராயணி, நீங்கள் பிரம்மாணி தேவியும் தான். ஜலபாத்திரத்துல இருக்கிற தர்பையோடு கூடின அந்த தீர்த்தமா இருக்கிற புனித ஜலத்தை தெளிக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். கௌஷாம்பட்சரிகா
பிரம்மாவோடு சக்தி ஸ்வரூபம். பிரம்மத்துக்கு வேதம் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. வேதத்தை பாடம் செய்யறவள், படிப்பிக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். தேவியான உங்களை விஷ்ணுவும் பிரம்மாவும் மகேஸ்வரனும் இப்படியெல்லாம் இருக்கிற திரிமூர்த்தி புருஷனாயிருக்கிற ஆதி பரமேஸ்வரனும் அதே மாதிரி எல்லாருமே உங்களை ஸ்துதிக்கத்தான் சேரா. பரதேவதையாயிருக்கிற உங்களை எல்லாரும் ஸ்துதிக்கிறா, நானும் ஸ்துதிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம்.